வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து சப்ளையருக்கு டெபிட் நோட் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டெபிட் நோட் கொடுக்குறதில்ல. நம்ம ஆல்ரெடி பேமெண்ட்டும் கொடுத்தாச்சு. பேமெண்ட் கொடுத்த ஒரு பொருளுக்கு வந்து டெபிட் நோட் எடுக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நார்மலாக வந்து டெபிட் நோட்னா ஒவ்வொரு சப்ளையர் இன்வாய்ஸும் எடுப்போம். அவங்க அந்த சப்ளையர் இன்வாய்ஸ் எகெயின்ஸ்டாக இந்த இடத்துல வந்து இந்த ஏரோ மார்க் பட்டன் வரும். இந்த ஏரோ மார்க் பட்டனில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக டெபிட் நோட் எடுத்துக்கலாம். இந்த ஏரோ மார்க் பட்டனை கிளிக் பண்ணாலே டெபிட் நோட் செக்ஷன் போகும். அதில் வந்து நம்ம குவான்டிட்டியை போட்டு டெபிட் நோட் நார்மலாக எடுத்துக்கலாம். இதுதான் டெபிட் நோட் எடுக்கக்கூடிய விஷயம். பட் இந்த கேஸ் எப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு வந்து இந்த சப்ளையர்கிட்ட பணம் கொடுத்தாச்சு. ஸோ அந்த இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனே வராது. எதுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்தோமோ இந்த கிரெடிட் நோட் எடுக்கிற பட்டன் வராது. இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் பழைய இன்வாய்ஸை தேடி நீங்கள் அது கிரெடிட் நோட் கொடுக்கணும்னா அந்த கிரெடிட் நோட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனே வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோட்டல் அஜெண்டா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சப்ளையருக்கு டெபிட் நோட் எடுக்கிறது. ஆல்ரெடி அதே இன்வாய்ஸ் சப்ளையர் அந்த இன்வாய்ஸ் எகெயின்ஸ்டாக பேமெண்ட் பண்ணிட்டோம். பேமெண்ட் பண்ண இன்வாய்ஸ் எகெயின்ஸ்டாக எப்படி வந்து அந்த டெபிட் நோட் எடுக்கிறது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டோர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், குவாலிட்டி ரிஜெக்ஷன் இருக்குது, அவங்க ரிட்டர்ன் பண்ணுறோம் சொல்லி சப்ளையர் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐட்டத்தை வந்து நம்ம டெபிட் நோட் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஐட்டம் எந்த மாதம் இல்லை எப்போ எந்த டேட்டில் எந்த பில்லில் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதை வந்து முதல்ல ஏஆர்பியில் தேடிட்டு ஒன்ஸ் வந்து இந்த இன்வாய்ஸை ஃபைன் பண்ணிட்டோம்னா, இந்த இன்வாய்ஸ் ஃபைன் பண்ணதுக்கு எகெயின்ஸ்ட் இந்த இன்வாய்ஸ் எகெயின்ஸ்டாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பேமெண்ட் எல்லாம் அன்அலோகேட் பண்ணும். அந்த பேமெண்ட் அன்அலோகேட் பண்ணிட்டு இங்கே மறுபடியும் சப்ளை டிரான்சாக்ஷன் என்கேட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரோ மார்க் வந்து அந்த கிரெடிட் நோட் எடுத்துக்கலாம், டெபிட் நோட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2.5 ஸ்கொயர் டிபி 6 ஸ்கொயர் டிபி எந்த இன்வாய்ஸில் வாங்கிக்கணும்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அந்த இன்வாய்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்க பேமெண்ட் வந்து அன்அலோகேட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் நோட். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே வரும். நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து ஜனவரி பிப்ரவரியில் வாங்கின மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஜனவரி பிப்ரவரியில் உள்ள பில்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது எம்சி பில்க்கு இது 2.5 ஸ்கொயர் டிபின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த 1805 1840 இந்த ரெண்டு பேமெண்ட் வந்து இந்த இன்வாய்ஸ் எகெயின்ஸ்டாக அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பேமெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த இன்வாய்ஸ் எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து அன்அலோகேட் பண்ணணும். ஓகேவா. கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சப்ளையர் நேம் வந்து ஷோ செட்டில் வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே வரும். இங்கே வந்து அந்த பேரை தேடணும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இருக்குது. ஓகேவா. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ், இந்த இன்வாய்ஸ் நம்பர் என்ன, 1439. ஓகேவா. 1439 இன்வாய்ஸ் நம்பர் தான் அது. ஸோ இங்கே வந்து 1439 வந்து அன்அலோகேட் பண்ணணும். பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுக்கணும். ஓகேவா. இது ஒரு பேமெண்ட்டு செட்டில் ஆகிடுச்சு. அடுத்து அதே இன்வாய்ஸ்க்கு இன்னொரு பேமெண்ட் இருக்குது, 8140. இந்த 8140 அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதான் அந்த இன்வாய்ஸு. இதை வந்து நன்னு கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ அந்த ரெண்டு பேமெண்ட்டும் வந்து அந்த பர்டிகுலர் இதுக்கு இன்வாய்ஸ் எகெயின்ஸ்டாக பண்ணிக்க பேமெண்ட் வந்து போயிடும். இப்போ இங்கே இருக்கா, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே இருக்க பேமெண்ட் வந்து போயிடும். ஓகேவா. ஸோ இப்போ அந்த இன்வாய்ஸை நீங்கள் வந்து சப்ளையர் எனக்கு தெரியல, இதே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் நேராக இந்த டெபிட் நோட் பட்டன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா.
இந்த டெபிட் நோட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? டேட் வச்சாச்சு. டேட் வந்து இப்போ 11/7 ஓகே. இதுதான் போட்டு நார்மலாக அவங்க என்ன டெபிட் நோட் தரணும், கிரெடிட் நோட் தருவாங்க. அவங்க அந்த நம்பரை போடணும். அவங்க நம்பர் கொடுக்காதனால நானே இந்த நம்பரை போட்டுருவேன். ஓகேவா? அது வந்து அந்த இன்வாய்ஸே போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால அதை போட்டுருவாங்க. போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அதை ஆட் பண்ணியாச்சு. இங்கே ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே அப்படியே வச்சுட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ டிசிஎஸ் கிடையாது. இந்த டிசிஎஸ் ஐஜிஎஸ்டி ஹைஃபன் டிசிஎஸ் டிசிஎஸ்னு ஒன்று அமௌண்ட் வரும். இந்த கீழே இருக்குல்ல, இந்த அமௌண்ட் வரும். இந்த இடத்துல இந்த 16 ரூபா வரும். சப்போஸ் நம்ம வந்து இது வந்து வெறும் இப்போ அவங்க டிஃபால்ட்டாக ஐஜிஎஸ்டி டிசிஎஸ்னு இருக்கா? இப்போ நம்ம ஐஜிஎஸ்டின்னு மாற்றி சேவ் பண்ணோம். ஓகே. இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்தேன்னா இதே போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎஸ் இருக்காது. ஓகேவா? இது நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்காது. இது இந்த ஒரு சில சப்ளையருக்கு மட்டும் டிசிஎஸ் நான் வந்து வச்சுருப்பேன். அந்த டிசிஎஸ் வந்து இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதெல்லாம் இது பண்ணும். இன்வாய்ஸ்லாம் வருதா டிசிஎஸ்னு? இன்வாய்ஸில் வரல. நமக்கு இன்வாய்ஸில் வரலன்னா நம்ம வந்து அதை மாற்றிட்டு தான் ரிசீவ் பண்ணணும். அது இன்வாய்ஸ் பண்ணணும். அப்படியே இன்வாய்ஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி இருந்து போன ஃபினான்ஷியல் இயர் இருந்தது, இந்த ஃபினான்ஷியல் இயர் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம அமௌண்ட் வந்துருச்சா? இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம். டேட் டேட் வச்சு எல்லாம் வந்துருச்சு. ஓகே. ஓகே. இந்த இன்சஃபிஷியன்ட் பண்ணுறதுனால இந்த ஐட்டம் ஸ்டாக் இல்லைன்னு இருக்குது. ஓகே. இந்த மாதிரி வந்ததுன்னா ஸ்டோரில் பார்த்து இது வேறு ஏதாவது ஒரு ஐட்டத்தில் இருக்குன்னா அவங்க ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த டெர்மினல் பிளாக் வந்து இதில் ஸ்டாக் இல்லை, இந்த பர்டிகுலர் வாங்கின ஐடியில் இல்லை, அதை ப்ரொடக்ஷன் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு ஐடி நம்ம வாங்கியிருக்கோம், அந்த ஐடியை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுறேன். இல்லைன்னா நம்ம பார்க்கலாம். இதில் போயிட்டு நம்ம எடுத்துட்டு ஐட்டம்ஸ் போய்ட்டு இன்வென்ட்ரி ரீஃபரன்ஸ் ரிக்வெஸ்ட் போய்ட்டு இதில் வந்து அந்த ஐட்டம் பேர் போட்டிங்கன்னா
அங்கே வரும் பெர்மனண்ட் ஆஃபீஸர் கேட்டகரி. ஓகேவா? பெர்மனண்ட் ஜாப் கேட்டகரியில் இதில் வந்தீங்கன்னா 2.5 ஏதாவது வேறு பேரில் வந்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ம்? டிபார்ட்மெண்ட் இல்லை. இது நான் சொல்கிறேன். ஓகே, யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இல்லை பிஎம் எங்கேயோ போட்டுருக்காங்க. நீங்கள் குவான்டிட்டி கொடுத்தனா இப்போ ரீகன்சிலேஷன் சொல்ல முடியுமா? குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ரீகன்சிலேஷன் கொடுக்கலாம். 3000 நம்பர் தேவை இல்லையா நம்மளுக்கு? 544 இருக்குது. 2486 ஸ்டோர் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து டெபிட்மெண்ட் வந்து டெபிட்மெண்ட் வந்து ரைஸ் ஆகிடுச்சு இந்த சப்ளையருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் டெபிட்மெண்ட். ஓகேவா? இது வந்து நீங்கள் அது சப்ளையர் டிரான்சாக்ஷன் தெரியுங்கன்னா ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை டெபிட்மெண்ட்டோட டீட்டெயில் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் டெபிட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு இன்வாய்ஸ் பண்ணணும். ஓகே, இங்கே போயிட்டு ஆள் வச்சுட்டு டைப்ஸ் வந்து டெபிட்மெண்ட் இதுதான் இப்போ பண்ணணும். 48 டெபிட்மெண்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இமெயில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் ஏதோ விஷயம் இருக்குது. பட் இமெயில் ஜென்ரேட் பண்ணணும். இமெயில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம வச்சு அவங்களுக்கு சப்ளையருக்கு புக் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த மெட்டீரியல். இப்போ ஸ்டோர்லேருந்து கொடுத்த கீழே உள்ள ஐட்டத்துக்கு 3000 நம்பருக்கு டெபிட்மெண்ட் போட்டேன். அதே மாதிரி இந்த 7300 நம்பருக்கு வந்து இந்த பிஓ இன்வாய்ஸ் கண்டுபிடிச்சி அந்த இன்வாய்ஸ் லிங்க்ஸில் அலோகேட் ஆகிருக்க பேமெண்ட் அன்அலோகேட் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸ் அகேன்ஸ்டாக டெபிட் நோட் எடுத்து இன்வாய்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட கையில் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ்ஸு. இதெல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. என்ன வேணுமோ அது